பார்வதி கிட்ட வியானா ஜட்ஜ் கேட்குறாங்க, எதுக்காக நீங்க மைக்க மூடிட்டு பேசுனீங்க அப்படின்னு. உடனே பார்வதி எவ்வளோ ஒரு நியாயமான காரணம் சொல்றதா நினைச்சு சொல்றாங்க தெரியுமா? நாங்க ஒன்றும் சும்மாலாம் மைக்க மூடி பேசல. நான் அவன்கிட்ட என்னோட பர்சனல், என்னோட வீட்டு விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி பத்திலாம் பேசும் பொழுது மைக் மூடி பேசினேன். ஏன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் பொழுது மணி மேட்டர்லாம் வரும் இல்லையா, அது எதுக்கு சவுண்டா பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் மைக்க மூடி பேசினேன் அப்படின்னு சொன்னப்பல அந்த இடத்துல சபரி எழுந்து கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா சபரி அமைதியாக தான் இருந்தார். ஆனால் அந்த இடத்துல வக்கீலா மாறின ஜட்ஜி வியானா, எங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் போட்டு தானே வந்திருப்பீங்க. இது மாதிரி பர்சனல் விஷயம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சைன் போட்டு தானே வந்தீங்க, அப்புறம் எதுக்கு இங்க வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து வியானா வச்சாங்க. அப்பவும் பார்வதி அதை ஈடு கட்டி பேசுற மாதிரி ஏதாவது தேவையில்லாத, அவங்க பேசுற விஷயம் எல்லாமே பொய்யின் தீர்ற மாதிரி இருந்தாலும் அதையும் சமாளிக்கிற மாதிரியே பேசினாங்க. சரி வியானா வந்து சரிம்மா இதெல்லாம் விடு, நேத்து நைட் எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சலசலப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம். கேட்ட உடனே பிக் பாஸ் சொல்லி செஞ்சா எல்லாமே பரவாயில்ல, ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாமே குரூப்பிசமா செஞ்சு என்ன தாக்குறாங்க. நான் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போடும்போது பிக் பாஸ் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையுமே பிக் பாஸ் பேச்சை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைன் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது வியானா கேட்கறாங்க, அப்ப பிக் பாஸ் பேச்சு நீங்க கேக்குறீங்களா? அப்படி பிக் பாஸ் பேச்சு நீங்க கேட்கறதாக இருந்தா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எத்தனையோ முறை அவர் வந்து சொல்லிட்டாரு மைக்க மூடி பேசாதீங்க அப்படின்ட்டு, அதுக்கு நீங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூப்பரான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க வியானா. இந்த இடத்துல அமித் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க பார்வதி, நீங்க மட்டும்தான் இந்த வீட்டுல மைக்க மறைச்சு பேசிருக்கீங்களா, வேற யாராவது பேசிருக்காங்களா அப்படின்னு. பார்வதி ஆமா, எங்களுக்கு முன்னே நிறைய பேர் வந்து மைக்க மறைச்சு பேசிருக்காங்க. துஷார், அரோரா பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியானா, எஃப்ஜே பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் பேசும்போது பெருசாகலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. உடனே வியானா சொன்னாங்க, துஷார் அப்படி மயக்க மறைச்சு பேசினதுனால தான் கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து அவர் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கேப்டன்சி டாஸ்க்லயும் அவர் வந்து பங்கேற்க வைக்கல, அப்பவே அவர் வந்து சொல்லிட்டாரு, தண்டனை கொடுத்துட்டாரு. அதை பார்த்தும் நீங்க செய்யறது அப்படின்றது தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வியானாவை ஜட்ஜா போட்டதோட வக்கீலா வந்திருந்தாங்கன்னா பார்வதியை நாறு நர கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல பாவம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித் தான் தேவையில்லாம பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலா மாறி என்னென்னலாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசி அவரே வந்து கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு.